ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லாயிருக்கோம். நாங்கள் ஆர்ச்சி போயிட்டு பிரியாவை பார்த்துட்டு இப்போ தான் வீட்டுக்கு வந்தோம். வர்றப்பே இன்றைக்கி கொஞ்சம் வதப்பண்டம் வாங்கிட்டு வந்துருந்தோம். அதையெல்லாம் இப்போ இன்றைக்கி ஈவினிங் போட போகிறோம். இன்றைக்கி என்னென்ன வதப்பண்டம் போட போகிறோம்னா, பாவக்காய், அப்புறம் புடலங்காய், அப்புறம் பீர்க்கங்காய், இது 3, அப்புறம் வெள்ளரி பிஞ்சு, இது 4 தான் நம்ம போட போகிறோம். அதுக்கு தான் எங்கள் வீட்டுக்காரங்க வரப்போகிறோம். அந்த மண்ணை கொத்தி விட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ பாருங்கள், விதை 20 ரூபாய்க்கு வாங்கி வந்திருக்கேன். தெரியுதா? என் வீட்டுக்காரர் காமிப்பாங்க உங்களுக்கு. மண்ணை இந்த மாதிரி தான் பொலப்பா போடணும். ஆனால் நாங்கள் சின்ன வயசுலேருந்து அப்படி தான் போட்டிருக்கோம். பொலப்பா கொத்தி விட்டு அப்படியே விதையை இது பண்ணி விடணும். பாவக்காய் போடுறீங்களா? இந்தா விதையை பிரித்து காமிங்க. பாவக்காய் முள்ளா? இது பாவக்காய். இதில் இங்கே நட்டுட்டு ஒரு 5 விதை போடலாம், 6 விதை போடலாம். இது பாவ விதை. இப்படி இந்த பக்கம் இல்லையா? ஒரு பக்கம் போடும். எப்படிதான் கூறு இருக்கிற பக்கம். மண்ணை வச்சு பொலவாக்கி விட்டுருணும். இந்த நீட்டை குச்சியெல்லாம் இருக்குல்லங்க, நேற்று வெட்டினோம்ல, அதே மாதிரியே வெட்டி கொஞ்சம் வச்சிடணுங்க பந்தல் போடுறதுக்கு. இங்கே இருங்க, நம்ம போர் போட்டோம்ல, அதை ஓட்டை அதை வெட்டி விடுங்க. அந்த இது சுண்டைக்காய் செடி. நல்லா ஈவினிங் நேரம் காற்று. இந்த வருஷம் பனங்கிழங்கு சூப்பராக நம்ம போடலாம். எல்லாத்துலேயும் பனம்பழம் இருக்குது. ஏறுங்க, கல்வாழி பூ இப்படி பூத்துருக்கு பாருங்க. இந்த ஓரம் ஃபுல்லாக வாய்க்கால் ஓரம்லாம் நல்லா பிடிச்சிருச்சு. அப்படியே படர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. இந்த பூ பாருங்கள், அழகாக இருக்குது. கல்வாழி பூ அழகாக இருக்குது. இன்னொரு இடத்துல பாவக்காய் போட்டுட்ருக்கோம் இப்போ. மூணு இடத்துக்கு வரணுமோ? இந்த நடுகொண்டில் போடுறீங்களா? இங்கனையே இந்த இடத்துல வரிசையாக இருந்ததுன்னா கொடி போக ஈஸியாக இருக்கும். நிறைய 5-6 செடி வச்சுருக்கோம்ல. ஓ,
நல்லா பொழப்பாக இருக்கு வரும் அந்த மண்ணெல்லாம். நினச்ச மண்ணில் இது வரப்பு சின்ன வரப்பு தான் இது வந்துட்டு. நம்ம வந்து வாய்க்கா பக்கத்தில் இருக்கிறதுனால தண்ணி வந்துருமோங்கிற பயத்தில் சின்ன வரப்பை ஜேசிபி வச்சு மண் அணைச்சது. அதனால தான் கொஞ்சம் பெரிய வரப்பாக இருக்குது. இப்போ அந்த ஊருக்கு பாருங்க, அந்த கவர்லேயே இருக்கு பாருங்க விதை பாவக்கா. வரிசையாக அதை போட்டுருங்க. அடுத்து ஒன்று ஒன்றா வருவோம்மா, அதை போட்டு விட்ருங்க அப்படியே இருக்கிற விதைய அதில். எங்கள் ஊரில் ஃபுல்லாக வயலை உழுது போட்டிருக்காங்க. ஆனால் இன்னும் தெளிக்கலை. இனிமேதான். அடுத்து பீர்க்கங்காய். பாவக்காய், பீர்க்கங்காய், புடலங்காய் 3 செடி வாங்கியிருக்கு. 3 விதை. அடுத்தது புடலை விதை போட போகிறோம். ரொம்ப லேசாக இருக்குது. நல்ல விதையாக இருந்ததுலையே அது ரொம்ப பழைய விதையாக இருக்குல்ல. இல்லை பாட்டிக்கிட்ட வாங்கணும். ஆமாம்ல, ரொம்ப பழைய விதையாக இருக்குது. அப்படி தான் பதப்படுத்தி வச்சுக்கிறாங்க அவங்க. அப்படியெல்லாம் இல்லை. சரி, நீங்கள் இப்போ அப்படியே ஊனிட்டு வாங்க. அடுத்து புடலங்காய் வரிசையா. நான் இப்போ தண்ணி கொண்டு வந்து ஊற்றவா? தெளிச்சு விடவா தண்ணி? அடுத்து 3 இது வந்துட்டு பாகக்காய் போட்டிருக்கோம். அடுத்து வந்து புடலங்காய் போட்டுட்ருக்கோம். லாஸ்ட்டாக பீக்கங்காய் போட்டுக்கலாம். நான் போய் தண்ணி கொண்டு வர்றேன். அதுக்குள்ளே தெளிச்சு விட்றேன் பாருங்க. இதில் வந்து லேசாக ஈரமாக தான் இருக்குது தர. இருந்தாலும் லேசாக அந்த உயிர் தண்ணின்னு கொஞ்சம் தெளித்தோம்னா நல்லாயிருக்கும். லேசாக லேசாமலா தெளிச்சு விட்ட மாதிரி அப்படியே. போதும் 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 போதும், அது அதிகம். போதும். அடுத்து என்ன செடி? பீர்க்கங்காய். இந்தா இருக்குந்தாங்க. இந்த விதையை காமிங்களா என்ன கலரில் இருக்குன்னு. பீர்க்கங்காயோட விதையை பாருங்க என்ன கலரில் இருக்குது. கருப்பு கலர். கருப்பு கலரில் இருக்குது. நேற்று வீடியோஸ் வந்து மாற்றி போட்டிருக்கீங்களா? அமலா வில்லேஜ் ஃபுட்டுக்குள்ளே தான் அமலா வில்லேஜ் லைஃப்லையும் அமலா வில்லேஜ் லைஃபுக்கு போட வேண்டிய வீடியோவை அமலா வில்லேஜ் ஃபுட்லேயும் மாற்றி போட்டிருக்காங்க. நானே நைட்டு படுக்கிறப்ப கொஞ்சம் நேரம் செல்லு பார்த்தேன் பாருங்க. அப்போ தான் நானே பார்க்குறேன்.
கமெண்ட்ஸ் வச்சு பார்ப்போம் அப்படின்ட்டு போகிறேன், மாற்றி மாற்றி போட்டிருக்கீங்க வீடியோ. நம்ம வந்துட்டு இப்போ அமலா வில்லேஜ் ஃபுட் அப்புறம் அமலா வில்லேஜ் லைஃப் 2 சேனல்லையும் நம்ம தொடர்ந்து வீடியோ போட்டுட்ருக்கோம். நீங்கள் அமலா வில்லேஜ் லைஃப்பில் போய் செக் பண்ணி பாருங்கள். நம்ம வந்து நம்ம தோட்டத்தோட அப்டேட் எல்லாம் அந்த வீடியோ அந்த சேனலில் கொடுத்துட்ருக்கோம். கண்டிப்பாக பார்த்துட்டு எப்போவும் மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள். வெள்ளரி பிஞ்சு எங்கே போடுவோம்? வெள்ளரி பிஞ்சு இங்கே போட முடியாது, ஏற்றி விடுவாங்க, ஏற்றி விட்ருவாங்கறியா? ஆமாம், அவங்க தரையில் ஓடுறதா? அப்போ அந்த மேட்டில் போடுவோம். ஏங்க அந்த இல்லை, அந்த இறக்கத்தில் போட்டு அந்த மேட்டில் ஏற்றி விட்ருவோம். இதுலேயும் ஒரு இது போட்டு விட்ருவோம். அந்த இதில் போடுவாங்கண்ணே. அங்கே போட்டு இதில் ஏற்றி விடுவோம். ஆ சரி, காலில் ஒரு முள்ளுக்கு இதுக்கு நகத்தில் அந்தங்கண்ணே குத்துது எனக்கு. அப்புறம் ஏமா இங்கே போடுறேங்கிறீங்க? சரி சரி சரி, அதில் ஊற்றியாச்சு. இந்த இப்போ 2த்துக்கு மட்டும்தான் ஊற்றணும். ஊற்றியாச்சு, இது 2த்துக்கும் ஊற்றி விடுங்க. ரெண்டு பாத்தி போட்டு வைங்க, நான் போய் தண்ணி தூக்கிட்டு விதைய எடுத்துகிட்டு வரேன். அம்மா அடுத்து என்ன விதை? அது வந்து வெள்ளரிக்காய், வெள்ளரிக்காய் விதை, வெள்ளரி பிஞ்சு. மீன் பிடிக்கிறப்ப தானே இப்போ நிறைய வருது. நாங்கள் நிலாவை பார்த்துக்கிட்டு ஆர்ச்சில் தான் இருக்கோம். ஆர்ச்சிலேருந்து ஒரு 4 மணிக்கு கிளம்பி இங்கே கழுவத்தூர் வந்தோம். வந்துட்டு இன்றைக்கி என்னென்ன வதை பண்ண போட்டோன்னா, பீர்க்கங்காய், பாவக்காய், அப்புறம் வந்து வெள்ளரி, புடலங்காய் 4 விதமான வதபண்டை போட்டிருக்கோம். இந்த வரப்பில் நேராக எல்லாம் போட்டாச்சு. போட்டுட்டு அந்த கொடி வளர்ந்ததுக்கப்புறம் வயலில் அப்படியே பந்தல் போட்டுருவோம் அப்படின்னு பிளான் பண்ணி நாங்கள் அந்த வரப்புலையே போட்டிருக்கோம். முளைச்சி வரட்டும். இது இப்போ என்னன்னா இப்போ தான் போட்டிருக்கோம், எப்படின்னாலும் இன்னும் ஒரு 10 நாள் ஆகும் அது கொடி விட ஆரம்பிக்கும். கொடி வந்து பாருங்க, அங்கேருந்து அப்படியே குழியாக போட்டிருக்கோமா, அது வந்து இந்த வயல் ஃபுல்லாக அப்படியே அந்த வயல் ஃபுல்லாக பந்தல் போட்டு, பந்தல்னா கம்பு அங்கங்கே ஊனி கயிறை கட்டிடணும், அது அப்படியே ஏறிக்கும் மேலே ஏறிக்கும். அது மாதிரி ஏற்றி விட்டுடலாம். இப்போ வதப்படப்பெல்லாம் போட்டுட்டு குளிச்சுட்டு ரிட்டன் திரும்ப போகிறோம். கிளம்பிட்டோம். நிலாவை பார்த்துக்க டெய்லி ரொட்டீன் எங்களுக்கு இப்படி தான் போயிட்டுருக்கோம். ஒரு 4-5 நாளாக போயிட்டு பார்ப்போம் வாங்க. இதுதான் இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் போட்ட விதைகள். அதை அப்டேட் உங்களுக்கு கொடுத்தாச்சு. இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு புது வீடியோவில் மிஸ் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து நாங்கள் வந்துட்டு ஏன் அடிக்கடி இப்போ இங்கே கழுவத்தூர் வந்துட்டு போகிறோம்னா, நம்ம பதப்பட்ட மனைக்கட்டு நாங்கள் வந்து கத்திரி செடியெல்லாம் வாங்கி எல்லாம் ஊனி இருந்தோம். நல்லா இந்த இதுக்கு முளைச்சி வந்துச்சு, மலைக்கு எல்லாம் ஆடு தின்ட்டு அப்படியே நாங்கள் எல்லாம் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் ஆடு போகாமல் கட்டி வச்சாலும் எப்படி இருந்தாலும் ஆடுக்குள்ளே வந்துடுது. கத்திரி செடி 4 பாத்தியா 5 பாத்தியாவுமா, அது 6-7 பாத்தி 6-7 பாத்தி இருக்கும். எல்லாத்தையும் சாப்பிட்டுடுச்சு. திரும்ப புதுசாக போடணும் தான்.
புதுசாக போடணும் மறுபடியும் ஆகிட்டு புதுசாக போடணும். எனக்கு கூட ஒன்றும் தெரியல, அவங்களுக்கு அப்படியே கவலையாயிடுச்சு. அதை பார்த்ததுலேருந்து வந்து வேலையே பார்க்கல, நின்றுக்கிட்டே இருக்கிறாங்க. எல்லாத்தையும் தின்னுடுச்சுன்னு அவங்களுக்கு ஒரு கவலை. ஏன்னா அவங்க ஆர்வமாக வேலை பார்த்து காய்ச்சலே வந்துருச்சு. அந்தளவுக்கு அதில் ஈடுபாடாக இருக்காங்க. ஆடு சாப்பிட்டுட்டுங்களையும் கொஞ்சம் வருத்தம் தான். நம்ம இந்த இடத்துக்கு புதுசாக வந்திருக்கோம். ஆடு வந்து யார் ஆடு மேய்ஞ்சது என்னன்னு நமக்கு தெரியலை. அதனால் யாரையும் நம்ம பகச்சிக்காமல் திரும்ப செடி வாங்கி நட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் கவலைப்பட்டுட்டு அதோட விட்டுட்டோம். நாளைக்கு திரும்ப வாங்கிட்டு வந்து நம்ம கத்திரி செடி நட்டு விட்டுடலாம். சரி, ஓகே, பாய். மணி வந்து 6:30 ஆகிடுச்சி. நாங்கள் ஆர்ச்சி கிளம்புறோம். ஆர்ச்சியில் போயிட்டு ஒரு வீடியோ. ஆமாம், நாங்கள் வீடியோ எங்கே போனாலும் வீடியோ போடுவோம். அப்புறம் பொழப்பு பார்க்கணும்ல. நேற்று வச்ச பாக்கு செடி முடிஞ்ச வரைக்கும் அதையும் ஆடு இழுத்துருக்கு, வெறும் கடித்து இழுத்துருக்கு. அது மீறி சாப்பிட்டா ஒன்றும் பண்ண முடியாது. இதெல்லாம் மீறி ஒரு கண்ணை உருவாக்குறதுல தான் நம்மளுடைய திறமை இருக்குது. பார்ப்போம். மீண்டும் உங்களிடம் விடைபெறுவது நாங்கள் தான்.